வணக்கம் நண்பர்களே. மீனராசி அன்பர்களுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த உத்தராயண புண்ணியகாலம் சொல்லக்கூடிய குரோதி புத்தாண்டுல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மீன ராசியில் ராசி அதிபதியாக சொல்லப்படுறவர் குரு பகவான். இவர் காலபுருஷனோட அங்க அமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபராசியாக பார்க்கப்படுது. மீன ராசியோட நட்சத்திரங்களா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதங்களும் மீன ராசிக்குரியதாக சொல்லப்படுது. சமராசியான இது பகல்ல வலிமையோடதான் இருக்கும். எந்த கிரகத்தாலும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதில்ல. அதிர்ஷ்ட காத்து எப்போதுமே இவங்க கிட்ட வீசிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கற்பனை திறன் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். இவங்களோட பிறந்தவங்க மற்றவங்களோட சந்தோஷம் சுக துக்கங்களை தன்னுடைய சுக துக்கங்களாக நினைக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னில் மறைச்சு வச்சிருக்க மாட்டாங்க. மற்றவங்க மாதிரி, அதாவது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற குணம் கொஞ்சம் இவங்க கிட்ட இருக்கும். சிறுப்பிள்ளைத்தனமா ஏதாவது செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களும் இவங்க தான். ஆனாலும் இவங்க கொஞ்சம் கெட்டிக்காரங்க தான். இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாகவும் அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்ற முடியும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசியம் செய்கிறது, தொழிலை விருத்தியடைய செய்கிறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவனமுதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டுல சின்ன சின்ன கனவு கூட நனவாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. மற்றவங்களுக்காக சிந்தனை செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் சிறப்பான ஆண்டு அமைய போகுது. மாத கணக்கில் தள்ளிப்போன காரியங்கள் கூட விரைந்து இந்த ஆண்டுகளில் முடிவடையும். அதே மாதிரி பிரபலமானவங்க நண்பர்களாகக்கூடிய வாய்ப்பும், வீட்டில் கூடுதலாக ஒரு தளம் அமைக்கிறது, இல்லைன்னா ஒரு அறை கட்டுறது, வீட்டுக்கு வர்ணம் பூசுறது, இந்த மாதிரி விஷயங்களாவது இந்த ஆண்டுகள் நடக்கும். கூடவே தாயாரோட உடல்நல சீராகக்கூடிய வாய்ப்பும், ஊர் எல்லையில் வாங்கியிருக்கிற இடத்த வித்துட்டாவது சில பேர் நகரத்தில் வீடு கட்டுவீங்க. பழுதாகி கிடந்த வாகனத்தை மாற்றி புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் ஏற்பட போகுது. தாய் வழி உறவுகளோடு இருந்துட்டு வந்த மோதல்களும் இந்த ஆண்டில் விலகும். தாய் வழி சொத்து கூட கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த புத்தாண்டில் சுக்கிரன் மற்றும் புதன் மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரம் பிறந்திருக்கிறதால உங்களுடைய செயலில் ஒரு வேகம் கூடும். மனசில் அமைதியும் இருக்கும். பேச்சில் ஒரு கனிவும் பிறக்கும். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் மேலோங்கும். கலை இலக்கியம் இதில் மன ஈடுபாடு கொள்ளக்கூடிய வகையில் ஏற்பட போகுது. ஒரு சில பேரோட படைப்பு பத்திரிகையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட காலமாகவே பார்க்கணும்னு நினச்சிருந்தவங்களுக்கு சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். உடன் பிறந்தவங்களோட கோபம் குறைந்து சுமூகமான பேச்சுவார்த்தை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி 30/4/2024 வரைக்குமே குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதால மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். கூடவே இந்த ஆண்டில் உங்களுக்கு பணவரத்தை இருக்கும். கணவன் மனைக்குள்ள நெருக்கம் இருக்கும். திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் நலம் சீராகும். சோர்ந்திருந்து நீங்க இனி உற்சாகம் அடைய போறீங்க. கல்வியாளர்களோட நட்பால ஒரு தெளிவு கிடைக்க போகுது. நீண்ட நாளாவே போக நினைச்ச புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும், தந்தையாரோட இருந்துட்டு வந்த மோதல்களும் விலக போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆரோக்கியமும் சீராகும். பாக பிரிவினை சுமூகம் முடியக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டுகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. 1/5/2024 இருந்து வருஷம் முடிகிற வரைக்குமே குரு ராசிக்கு 3ல் அமர்ந்திருக்கிறதால தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க பாருங்க. பண விஷயத்துலையும் கரராக இருங்க. இளைய சகோதரோட உரசல் போக்கு கொஞ்சம் வந்து நீங்களாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தரதோ குறுக்கோ நிற்கிறத வேண்டாம். சொத்து வாங்குறப்ப பட்டா வில்லங்க சான்றிதழ் தாய் பத்திரத்தை எல்லாம் சரிபார்த்து வாங்குறது நல்லது. அதே மாதிரி வங்கி சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை இருக்கிறது அவசியம். அதாவது காசோலையே முன்னரே கையொப்பமிடுறது, மற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது. வழக்குகளில் இந்த ஆண்டுகளில் தீர்ப்பு கொஞ்சம் தள்ளி போகும். ஊர் பொதுவாக காரியங்களில் அத்துமீறி நீங்கள் மூக்கு நுழைக்காமல் இருக்கிறது இந்த ஆண்டுகளில் நல்லது. இந்த வருஷம் முழுவதுமே சனி 12ல் மறைஞ்சி 7 சனியோட தொடக்கமாக விரைய சனியாக தொடர்ந்து இருக்கிறதால வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா முடியாதோ அப்படிங்கிற எண்ணம்லாம் சில நேரம் உங்களை சங்கடப்படுத்தலாம். அதே மாதிரி குடும்ப
குடும்ப விஷயங்கள்ல மற்றவங்க கிட்ட நீங்க பகிராம இருக்கிறதும், உங்களுடைய உள் சார்ந்த விஷயங்கள்ல மூன்றாம் நபர் தலையிட்ட அனுமதிக்காம இருக்கிறதும் நல்லது. எளிதா முடிச்சிடலாம் நினைக்கிற காரியங்களோட சில சமயங்கள்ல போராடித்தான் முடிக்க வேண்டியதா இருக்கும். வீண் அலைக்கழிப்பு கொஞ்சம் அதிகமாகலாம். எதிர்காலம் பத்தின பயம் கொஞ்சம் வந்து போகும். மற்றவங்கள சார்ந்து இருக்காம இருக்கிறது இந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசத்தை நீங்களே செலவு செஞ்சு முன்னின்று முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது அறிவுறுத்தப்படக்கூடிய விஷயமா சொல்லப்படுது. முக்கிய கோப்புகளை பார்க்குறப்ப அலட்சியப்படாம இருங்க. திடீர் பயணங்களால உங்களுக்கு திணறல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். இந்த குரோதி வருடம் முழுவதுமே உங்க ஜென்ம ராசியிலேயே ராகவும் 7ல் கேதுவும் தொடர்ந்து இருக்கிறதால எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வாங்க. உடம்புல சுண்ணாம்பு, இரும்பு சத்து கொஞ்சம் குறையும். மருத்துவரோட ஆலோசனை இல்லாம வெளியில எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ள வேணாம். உணவு விஷயத்துல கட்டுப்பாடா இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சட்டப்படி ஆவணம் எல்லாம் சரியா இருக்குதான்னு வழக்கறிஞர்கள் மூலமா நீங்க செயல்படுத்துறது நல்லது. வெற்றுத்தாளில் கையொப்பம் விட்டு சிக்கிக்கொள்ளாம இருக்கிறதும் இந்த ஆண்டுகள்ல அவசியமா சொல்லப்படுது. வியாபாரத்துல பழைய தவறு நிகழ்ந்து விடாத வண்ணமா பார்த்துக்கொள்வீங்க. இழப்புகளை சரி செய்வீங்க. அதே மாதிரி இங்கிதமா பேசுறதால வாடிக்கையாளரை கவரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு ஏற்படும். பதிப்பகம், போர்டிங், லாட்ஜிங், ஃபேஸ் கிளேஷன், ஏற்றுமதி இறக்குமதி வகைகளால் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பும், உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒருவர் பங்குதாரராக உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உத்தியோகத்தில் இருந்துட்டு இருந்த அலட்சிய போக்கெல்லாம் இனி மாறும். தடைப்பட்டு இருந்த பணிகளை விரைந்து முடியக்கூடிய வாய்ப்பும், மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் இந்த ஆண்டுகளை தருவாங்க. சக ஊழியர்களும் மதிக்க தொடங்க போறீங்க. கேட்ட இடத்துக்கே உங்களுக்கு மாற்றம் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆளுமை திறன் பாராட்டி பேசப்படக்கூடிய வாய்ப்பும், பொய் வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. இந்த குரோதி ஆண்டு அனைத்திலுமே வெற்றி பெற வைக்கிறதோட பணம் பதவியை அள்ளித்தரதாகவும் வாழ்க்கையில ஒரு புதிய சகாப்தத்தை படிக்கக்கூடிய வல்லமையை அள்ளித்தரும். அதே மாதிரி நீங்க இந்த ஆண்டுகளில் உங்களுடைய வாழ்வு சிறக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அருள் பாலிக்கிற மீனாட்சி அம்மனை சென்று வணங்குறதும், சாலை விபத்துல சிக்கிருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதாலையும் உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் சிறப்புக்குரிய ஆண்டா உங்களால மாற்ற முடியும். மேலும் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டின் மூலமா மீனராசி அன்பர்களுக்கு பதவி யோகம், செல்வ செழிப்பு இது எல்லாமே தேடி வரக்கூடிய ஆண்டாதான் இந்த ஆண்டு அமைய போகுது. குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்திருந்தது. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்திருக்கும். பொறுமையை கையாண்டிங்கன்னா பெருமைகள் பெறக்கூடிய வருடம்னு சொல்லலாம். அலுவலகத்துல உங்க திறமைக்கு உரிய ஏற்றம் கிடைக்க போகுது. அதே சமயம் மற்றவங்களோட குறையை எதையுமே பெருசுப்படுத்தாம இருக்கிறது தான் முக்கியம். இடமாற்றம், பதவி, ஊதிய உயர்வு இது எல்லாமே உங்க முயற்சிக்கு ஏற்ப பலன் கிடைக்கும். வேண்டாத சிலரோட வழிகாட்டல்கள் உங்களை திசை திருப்பலாங்கிறதால எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்ய பாருங்க. எந்த பணியிலுமே அவசரமோ அலட்சியமோ இல்லாம இருக்கிறது பார்த்துக்கங்க. குடும்பத்துல சுமூகமான சூழல் நிலவும். கசந்த வார்த்தைகளை தவிர்த்து வசந்த காலமா இருக்கக்கூடிய காலகட்டமா பார்க்கப்படுது. அதே மாதிரி தம்பதிகள் இடையே மனம் விட்டு பேசுங்க. வரவை திட்டமிட்டு செலவிடுங்க. வாழ்வு சிறப்பா இருக்கும். வீண் ஆடம்பரத்தை தவிர்க்கிறதும், குலதெய்வ வழிபாட்டை முறையா செய்யறது நல்லது. முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டா குழந்தை பாக்கியம் நிச்சயம் கைக்கூடி வரும். செய்கிற தொழில சலிக்காத உழைப்பு இருந்துட்டா உங்களுக்கு லாபம் உயரும். பரம்பரை வர்க்கத்துல புதிய முதலீட்டை யோசிச்சு செய்ய பாருங்க. சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு வரலாம். அயல்நாட்டு வர்த்தகத்துல சீரான போக்கு நிலவக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆண்டுகளுக்கு ஏற்பட போகுது. அரசியல்ல இருக்கிறவங்க, அரசு சார்ந்து இருக்கிறவங்க திடீர் உயர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டுகளும் ஏற்பட போகுது. சில பேருக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிச்சாலும் அதனால ஆதாயம் கிடைக்கும். உடன் இருந்தே உபத்திரம் செய்யக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டு உடனடியாக விளக்குங்க. அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க திறமைக்கு ஏற்ப உயர்வுகள் வரக்கூடிய காலகட்டமாகவும், பெற்றோர்கள் பெரியோர்கள் வழிகாட்டுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் அமைப்போகுது. விடியற் காலை எழுந்து படிங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரப்போகுது. கலை படைப்பு துறையில இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்பட போகுது. நம்பிக்கை துளிர்க்கிறப்ப முயற்சிகளால சோம்பல் இருக்காது. பயணங்களால ஆதாயம் கிடைக்க போகுது. அதே மாதிரி வழிபாதையில இருக்கக்கூடிய மகான்களை திருத்தலத்தை தரிசிக்கிறது உங்களுக்கு நன்மை தரும். இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு நரம்பு, அதே மாதிரி படப்படுப்பு, ரத்த அழுத்த மாற்றம், மன அழுத்த உபாதை இந்த மாதிரி ஏற்படலாம். உடனே நீங்க கவனிக்கிறது நல்லது. தினமும் கொஞ்ச நேரமாவது உடற்பயிற்சி, மனப்பயிற்சி செய்யறது அவசியம். வருடம் முழுசுமே சிவன் பார்வதியே வழிபட்டு வரதால உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆண்டுகளில் சிறக்கும்.
மீனராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா, புதிய முயற்சிகளை இந்த ஆண்டுகளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. நிறைய எதிர்பாராத விரையும் மருத்துவ செலவு உண்டாகலாம். பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அகலக்கால் வைக்காமல் இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனமாக இருந்துட்டா இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு சிறப்புக்குரிய ஆண்டாக தான் அமையும். நன்றி நண்பர்களே.